இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆண்டவர் மீண்டுமாக இந்த மாதத்திலே இந்த 2வது புதன்கிழமையிலே விதமாக கூடும்படியான கிருபை ஆண்டவர் தந்தபடினாலே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நேரம் எடுத்து நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கற்றுத்தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துகிறவர் என்பதை நாம் அறிந்து அனுபவிக்கிறோம். ஆகவே அந்த பெரிய ஈவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் நம்மை இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நமக்கு ஒரு தாகம் ஏற்படவும் வாஞ்சை ஏற்படவும் நாமவே ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினாலே வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நம்மை அர்ப்பணிப்பதற்கு இந்த பாட வேளை பயனுள்ளதாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த இரவு வேளையிலும் திறந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதை குறித்து அவர் நம்மோடு கூட பேசுகிறாரோ அந்த காரியங்களுக்கு மனமுவந்து விருப்பத்தோடு அர்ப்பணிக்க நாம் பழக வேண்டும். ஒருவேளை பாட வேளை முடியும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவில ஒரு அர்ப்பணிப்போடு கூட அவைகள் முடியுமையானால் இந்த பாட வேளை நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி இந்த 1 மணி நேரத்தை நாம் முடித்து விடுவோம். ஆனால் அது பிரயோஜனமற்ற ஒரு நேரமாய் போய்விடும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசும். உங்களுடைய சத்தத்தை கேட்க ஆசையோடு இருக்கிறேன். என்னை நீர் உருவாக்க விரும்பும் பொழுது நான் என்னை விட்டு கொடுக்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி கேட்போம். உங்களுடைய சித்தத்திற்கு ஏற்ப என்னை வரைந்து கொள்ள என்னை சமர்ப்பிக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு அர்ப்பணிப்போடு பாடவேளைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கலாத்திய சபைகளுக்கு எழுதுகிற கடிதத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 23வது வசனம் வரைக்கும் நாம் வந்தோம். 22வது வசனம் வரைக்கும் ஆவியின் கனியை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். ஏற்கனவே சொன்னது போல ஆவியின் கனிகள் அல்ல, அது ஆவியின் கனி. ஒன்றான ஒரு கனியிலே காணப்படுகின்ற பலவிதமான ஆவிக்குரிய கிருபைகள் என்று சொல்லிதான் அதை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பலவிதமான ஒருவேளை மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி பார்க்கும்போது அதுல பன்மையை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய கனியை குறித்து பார்க்கும்போது அது ஒருமை. இந்த எல்லா குணாதிசயங்களும் அங்கே நம்மளே காணப்பட வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன அந்த உதாரணம், அந்த ஒரு ஆரஞ்சு அதை எடுக்கும் பொழுது அதற்குள்ளாக இருக்கின்ற சுளைகள் அவைகள் பல சுளைகளாக இருக்கிறது, ஆனால் ஒரே ஒரு கனி. அவ்விதமாக தான் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சென்ற பாடத்துல நாம் இதை 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும் என்று சொல்லி பார்த்தோம். முதல் 3 காரியங்கள், தட் இஸ் அன்பு, சந்தோஷம், சமாதானம். இவைகள் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவில ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றவைகள் என்று சொல்லி பார்த்தோம். எல்லாம் நாம் ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆவியின் கனியாகிய அன்பு, இது ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே தருகிறார். பரிசுத்த ஆவியானவர் பிதாவினுடைய அன்பை நம்முடைய உள்ளத்திலே பொழிகிறவராக இருக்கிறார். அந்த அன்பு நம்மிலே பெருக வேண்டும். அந்த அன்பு நாம் ஆண்டவரிடத்திலே செலுத்துகின்ற அன்பு அதே நேரத்தில் பிறரிடத்துல எவ்விதமாக நம்மை நாம் நேசிக்கிறோமோ அவ்விதமாக பிறரையும் நாம் நேசிக்க வேண்டும் என்கின்ற ஆண்டவருடைய கற்பனை. அதே நேரத்துல ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எவ்விதமாக என்னிடத்துல அன்பு செலுத்தினாரோ அவ்விதமாக நான் மற்றவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்ற அந்த சீஷத்துவத்தினுடைய அந்த உயரிய நிலைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு செல்கிறார். அப்படியானால் அந்த அன்பினாலே தான் மற்றவர்கள் நீங்கள் ஆண்டவருடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் என்கின்ற அந்த ஒரு பெரிய ஒரு பாடத்தை அந்த இடத்துல அவர் கற்பிக்கின்றார். அடுத்தபடியாக சந்தோஷத்தை குறித்து பார்த்தோம். அதுவும் ஆண்டவருடைய சந்தோஷம். அது நிறைவான ஒரு சந்தோஷம், நிலைத்திருக்கின்ற சந்தோஷம் என்று சொல்லி பார்த்தோம். இது தேவனிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு சந்தோஷம். சமாதானத்தை குறித்து படிக்கும் பொழுது அது ஆண்டவர் தருகிற சமாதானம். அவரோடு கூட நம்மை அவர் ஒப்புரவாக்குகிறார். தேவனோடு சமாதானம் பெற்றுக்கொள்கிறோம். அதன் விளைவாக நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். எவ்விதமான சூழ்நிலைகள் பலவிதமாக நம்மை அழுத்துகின்றவைகளாக இருந்தாலும் அவைகளின் மத்தியிலும் நாம் ஆண்டவருடைய சமாதானத்தை நெஞ்சிலே நாம் பெற்றுக்கொள்கிறபடினாலே தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்துல சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கை ஆளுகிறவராக அவர் நம்மை மாற்றுகிறார். இது ஆவியின் கனியினுடைய வெளிப்பாடு. இது நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஒருவேளை கடந்த இந்த 15 நாட்களில
எவ்வளவு தூரம் இதை குறித்து நாம் சிந்தித்தோம், இல்லை என்றால் இதை குறித்து நாம் ஜெபித்தோம் என்று சொல்லி தெரியவில்லை. ஆனால் இவைகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இவைகள் பெருக வேண்டும் என்கின்ற ஆசை நமக்கு அவசியம். தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்க வேண்டும். இன்று மிகுந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் குறைவாக காணப்படுகின்ற ஒரு காரியம் இந்த அன்பு. பிறரை நேசிக்க தவறிவிடுகிற ஒரு அன்பு. கிறிஸ்துவை போல, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவது. அதே நேரத்தில் அவருடைய அந்த சந்தோஷத்தினால, எந்த சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த சந்தோஷத்தினாலே நிறைந்திருப்பது. அதே நேரத்தில் அந்த ஆழ்கடல் அமைதி என்று பார்த்தோம், அவ்விதமான ஒரு அமைதி, தேவனுடைய அந்த சமாதானம், இது தேவனை பொறுத்த மட்டும். அதே நேரத்தில் பிறரோடு இருக்கின்ற உறவில காணப்படுகின்றவைகள் தான் அடுத்த 3 காரியங்களை குறித்து நாம் படிக்க போகிறோம். அதாவது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த நீடிய பொறுமை, தயவு, நற்குணம் என்கின்ற இந்த 3 பண்புகளும் ஒருவரோடு ஒருவர் நாம் வைத்துக் கொள்கின்ற உறவிலே வெளிப்பட வேண்டியது. நீடிய பொறுமை முதலாவது. அதை குறித்து நாம் படிக்கும் பொழுது டிக்ஷனரியில அதை இந்த நீடிய பொறுமை என்றால் என்ன என்று சொல்லி நாம் படிப்போமே, ஆனால் எதற்கும் நாம் காத்திருக்க தயாராயிருக்கின்ற ஒரு விருப்பமான ஒரு நிலைமை. வெயிட்டிங் வில்லிங்லி, willing to wait for anything. எதற்கானாலும் விருப்பத்தோடு காத்திருப்பது. இல்லைன்றால் willing to put up with sufferings, நமக்கு வருகின்ற பாடுகளை பொறுமையோடு சகித்துக் கொள்வது. இன்னொரு விளக்கம் என்ன கூறுகிறார்கள்? willing to wait calmly without complaining. எந்த ஒரு குறை கூறாதபடி, முறுமுறுப்பு இல்லாதபடி, சந்தோஷத்தோடு அமைதியோடு காத்திருப்பது. ஆனால் இது உலகம் தருகின்ற ஒரு விளக்கம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில இந்த நீடிய பொறுமை என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, இந்த நீடிய பொறுமை பலவிதமான எரிச்சல் ஊட்டுகின்ற, இல்லை என்றால் கோபம் ஊட்டுகின்ற செயல்களில தடுமாறாமல் உறுதியாயிருப்பது, அதுதான் நீடிய பொறுமை. ஏதோ ஒன்றுக்காக காத்திருப்பது அது பொறுமை என்று சொல்லி உலகம் சொல்லிவிடும். ஆனால் நாம் எரிச்சல் ஊட்டப்படுகின்ற நேரத்துல, இல்லை என்றால் அதே நேரத்துல நாம் ஏதாவது ஒரு விதத்துல நாம் கோபப்படுத்தப்படும் பொழுது அமைதியாக அதுல தடுமாறாமல் உறுதியாக இருப்பது நீடிய பொறுமை. அதே நேரத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில பிறருக்கு நாம் பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வராமல், அவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இராதபடி அதை சகித்துக் கொள்வது, இதுதான் நீடிய பொறுமை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை 2 விதங்களிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த நீடிய பொறுமை என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் இது வெளிப்பட வேண்டும். 2, பிறரோடு இருக்கின்ற உறவிலே இது வெளிப்பட வேண்டும். அப்படியானால் தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில இது எவ்விதமாக இந்த நீடிய பொறுமை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் பாதையில பலவிதமான சோதனைகள் நமக்கு வருவதுண்டு, பலவிதமான போராட்டங்கள் வருவதுண்டு. அப்படியானால் இப்படிப்பட்ட இந்த போராட்டங்களின் மத்தியில, இந்த சோதனைகளின் மத்தியில நீடிய பொறுமை எவ்விதமாக நாம் கையாள வேண்டும், இதை குறித்து யாக்கோபு அழகான ஒரு அறிவுரையை தருகிறார். யாக்கோபு தன்னுடைய நிருபத்துல 1வது அதிகாரத்தின் 2-3 வசனங்கள், யாக்கோபு 1-2-3 வசனங்களில் அவர் கூறுகிறார், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. அப்படியானால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில சோதனைகள் இல்லை என்று சொல்லிவிடவே முடியாது. அப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கிறபடினாலேதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினாலே யாக்கோபு இந்த வார்த்தைகளை எழுதுகிறார். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்படியானால் இந்த சோதனைகளும் இந்த போராட்டங்களும் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு வேதனைகளும் சோதனைகளும் வரும் பொழுதும் ஏன் ஆண்டவர் எனக்கு விதமான சோதனைகளை தந்தார் என்கின்ற கேள்வி நம்மளை எழும்பாதபடி, அதனுடைய விசுவாசத்தினுடைய பரீட்சை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு அவசியம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரிடத்தில் அதை நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த சோதனைகளின் மத்தியில் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாரும், அதை நான் பார்க்கின்ற அந்த பார்வையிலே ஒரு மாற்றத்தை தாரும், அது என்னுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறது என்கின்ற உணர்வு எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அப்படி அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்குகிறதாம்? பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். அருமையானவர்களே, இதுதான் இவ்விதமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த நீடிய பொறுமை வளர வேண்டும். சோதனைகளில் அகப்படும் பொழுது ஒன்று, அதனுடைய விசுவாசத்தின் பரீட்சை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
அதே நேரத்துல அது என்னிலே பொறுமை உண்டாக்குகிறது என்று சொல்லி நான் அதை மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? நடைமுறையில சாத்தியமா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? அப்படியானால் மிகுந்த சந்தோஷத்தோடு எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒன்று, எந்த ஒரு சோதனையும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையில வருவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்துல அன்புக்குரியவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பவுல் கூறும் பொழுது, இது நம்முடைய வாழ்க்கையினுடைய அடித்தளமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, எந்த ஒரு வேதனை வந்தாலும் சரி, எந்த ஒரு போராட்டம் வந்தாலும் சரி, இது ஆண்டவருடைய அனுமதியோடு என்னுடைய வாழ்க்கையிலே தரப்பட்டிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவசியம். ஒருவேளை அது இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். சோதனைகளிலே பதறி விடுவது விசுவாசினுடைய ஒரு அழகு அல்ல, அது தன்மை அல்ல. அவன் அதுல நிலைத்து நிற்க வேண்டும், அது உறுதியாக நிற்க வேண்டும். அப்படியானால் இது ஆண்டவரால் இது அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி நான் அறிந்திருக்க வேண்டும். அதே நேரத்துல அது ஒரு நல்ல முடிவை என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். அதனுடைய விளைவு நலமானதாக இருக்கும் என்பதை அறிந்து, அதே நேரத்துல இந்த விசுவாசத்தின் பரீட்சை என்னிலே ஆவிக்குரிய அந்த குழந்தை தன்மையிலிருந்து என்னை மாற்றி ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கு நேராக என்னை வழிநடத்தும் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும் பொழுது அதை நான் மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ள முடியும். ஆகவே இந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமை என்னை பொறுத்த மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படிப்பட்ட விதத்துல அது வெளிப்பட வேண்டும். சோதனைகளில் வரும்பொழுது அதனுடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறது, அதன் விளைவாக என்னுடைய பொறுமை என்னிலே அது உருவாக்கப்படுகிறது என்கின்ற அந்த அணுகுமுறை. அப்படி இந்த ஆவியின் கனி என்னிலே விளங்க வேண்டும். சரி, மற்றவர்களை பொறுத்த மட்டும் இது எப்படி விளங்க வேண்டும்? ஒருவேளை மற்றவர்கள் என்னை எரிச்சல் ஊட்டும் பொழுது, இல்லை என்றால் மற்றவர்கள் எனக்கு கோபம் ஊட்டும் பொழுது, இல்லை என்றால் மற்றவர்கள் என்னை தவறாக என்னை குறித்து பேசும் பொழுது, இல்லை என்றால் என்னோடு கூட அவர்கள் பழகுகின்ற முறையில என்னை புண்படுத்தக்கூடிய விதத்துல அவர்கள் பழகும் பொழுது அவர்களிடத்துல நான் நீடிய பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு எளிதிலே சினம் கொள்ளாதபடி, எளிதிலே கோபம் அடையாதபடி, எளிதிலே எரிச்சல் அடையாதபடி நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ வேண்டும். அநேக நேரத்துல விசுவாசிகள் என்று சொல்லி அழைத்துக் கொள்கிறோம், சீக்கிரத்திலே எரிச்சல் அடைந்து விடுகிறோம் அல்லவா? சீக்கிரத்திலே கோபம் அடைந்து விடுகிறோம் அல்லவா? முன் கோபம் வந்து விடுகிறது அல்லவா? ஒருவேளை அவைகளெல்லாம் என்னிலே இருக்குமே, ஆனால் நான் இந்த ஆவியின் கனி என்னிலே இல்லை என்பதை நான் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் மூடி வைத்திருக்க முடியாது. நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி என்று என்னை நான் கூறிக்கொள்வேனே, ஆனால் இந்த காரியங்கள் என்னிலே காணப்பட வேண்டும். ஆவியின் கனி ஆகிய அந்த நீடிய பொறுமை. அதே நேரத்துல நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் நம்மளே உருவாகிவிடக்கூடாது. இல்லை என்றால் இந்த பழிவாங்கும் எண்ணம் ஒருவேளை நானாக அவர்களை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லாமல் இருந்தாலும், எனக்கு விரோதமாக யாராவது ஏதாவது செய்து விட்டால், அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டால் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வந்து விடுகிறதே, நலம் அவர்களுக்கு அப்படிதான் வரணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்குமே, ஆனால் அது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அழகு அல்ல. அது நீடிய பொறுமையினுடைய ஒரு வெளிப்பாடு அல்ல, அந்த பழி வாங்குகின்ற எண்ணம். அதே நேரத்துல அவர்களை வெறுக்கவும் கூடாது. ஒரு விதமான கசப்புணர்வு, இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுமே, ஆனால் இந்த ஆவியின் கனி ஆகிய நீடிய பொறுமை என்னிலே காணப்படாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் நாம் பவுல் என்ன கூறுகிறார்? இந்த நீடிய பொறுமையின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டுமா? பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது 3ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தில் அதை கூறுகிறார். கொலோசியர் 3:12, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய். இதுதான் ஆண்டவர் நம்மை தெரிந்திருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலை. அவர் நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாக, அவருக்கு பிரியமுள்ளவர்களாக தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இது நம்மை பல முறை இதை நாம் ஞாபகம் ஊட்ட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நாம் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, நான் உமக்கு பரிசுத்தம் உள்ளவனாக என்னை தெரிந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. நீர் எனக்கு உமக்கு பிரியமானவனாக என்னை வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்கின்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு அவசியம். இது ஆராதனை, இதுதான் ஆராதனை. ஆண்டவருடைய சமூகத்துல பாடல்களை பாடுவது நல்லது, துதிப்பது நல்லது. ஆனால் அதே நேரத்துல அவர் யாராக இருக்கிறார் என்பதை அறிந்து அவருக்கு முன்பாக தலைவணங்கி என்னை சமர்ப்பிக்கிறேனே,
அப்படியானால் ஆண்டவரே, நீர் என்னை பரிசுத்தவானாய் தெரிந்திருக்கிறீர் என்று நான் அறிக்கையிடும் பொழுது என்னுடைய உள்ளத்துல வருகிற ஆசை என்ன தெரியுமா? இன்னும் நான் பரிசுத்தம் உள்ளவனாக வாழ வேண்டுமே, நீர் தெரிந்து கொண்ட அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு நான் பாத்திரனாக இருக்க வேண்டுமே என்கின்ற அந்த ஆசை. அதே நேரத்துல அவருக்கு பிரியமானவனாய் அவர் என்னை தெரிந்திருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் என்னை அவருக்கு பிரியமானவனாய் தெரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு பிரியமானவனாய் வாழ்வது என்னுடைய கடமை. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தை விதமாக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சரி, பவுல் என்ன கூறுகிறார்? நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் நீடிய பொறுமையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். அப்போ இது மிக முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆடையாக அதை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில அது எவ்வளவு மிக முக்கியம். நம்மை பொறுத்த மட்டிலும் பிறரை பொறுத்த மட்டிலும் இந்த நீடிய பொறுமை மிக மிக அவசியம். இது என்னுடைய முயற்சினாலே நடைபெறாது. பரிசுத்த ஆவியானவருடைய கனி, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் என்னை எந்த அளவிற்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறாரோ அந்த அளவிற்கு இந்த நீடிய பொறுமை வெளிப்படும். ஏனென்றால் இது தேவனுடைய குணம், இது மனிதனுடைய குணம் அல்ல. இயல்பாக மனிதன் பொறுமை உள்ளவனாக இருக்க முடியாது, அதிலும் நீடிய பொறுமை உள்ளவனாக இருக்க முடியாது இயல்பாக. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவருடைய கனியாக, அவருடைய குணமாக இது வெளிப்பட வேண்டும். இது தேவனுடைய குணம். இதை எங்கே பார்க்கிறோம்? ரோமர் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்துல, ரோமர் 2:4 இது தேவனுடைய குணம் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன சொல்கிறார்? தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பதை அறியாதபடி அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. அப்படியானால் இந்த நீடிய பொறுமை என்பது தேவனுடைய ஒரு குணம். அதை நான் அசட்டை பண்ணிவிட முடியாது. அதே நேரத்துல இது என்னுடைய ரட்சிப்பிற்கு ஆண்டவருடைய பொறுமை, ஆண்டவருடைய நீடிய பொறுமை என்னுடைய ரட்சிப்பிலே அது விளங்குகிறது. அவர் என் மீது வைத்த நீடிய பொறுமையினாலேதான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அது இந்த வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது, அவருடைய வருகையும் தாமதமாக்கப்படுவதற்கு காரணம் அவர் நம் மீது வைத்திருக்கிற பொறுமை. நம் மீது என்று சொன்னால் உலக மக்களின் மீது அவர் வைத்திருக்கிற பொறுமையினாலேதான் அவருடைய வருகையும் தாமதப்படுகிறது. விதமாக இதை கூறுகிறேன். 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனம். 2 பேதுரு 3:9. அங்கே என்ன வாசிக்கிறோம்? தாமதிக்கிறார் என சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல், அந்த வார்த்தையை கவனிங்க, நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். இது தேவனுடைய குணம். எல்லாரும் யாருமே கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது என்ற அந்த விருப்பம், அந்த விருப்பத்தின் அடிப்படையினால அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். எதற்கு? அவருடைய நியாய தீர்ப்பில அவர் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஆக இது தேவனுடைய குணம். அதே நேரத்தில் அவருடைய ரட்சிப்புல மட்டும் நீடிய பொறுமையா உள்ளவராக இல்ல, அவருடைய வருகையில மட்டும் நீடிய பொறுமையா இல்ல, மற்றவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையில அவர் செயலாற்ற அந்த நீடிய பொறுமை காரணமாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. இனி ரட்சிக்கப்பட போகிறவர்கள், இனி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள போகிறவர்களுக்கு அவர் என் மீது வைத்த அந்த நீடிய பொறுமை ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று 1 தீமோத்தேயுவிலே பவுல் கூறுகிறார். 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 1:16. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி, இப்பொழுது கவனியுங்கள், இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி, இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படிக்கு பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்துல அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். அப்படியானால் இந்த வேத பாடத்திலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறோமே, நம்ம எல்லாரும் இரக்கம் பெற்றவர்கள், ஆண்டவருடைய நீடிய பொறுமையினாலே இரக்கம் பெற்றவர்கள். இந்த இரக்கம் எதற்காக நாம் பெற்றோம்? இனிமேல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும்படி, மற்றவர்கள் நம்மிலே காணப்படுகின்ற இந்த குணம், இந்த நீடிய பொறுமை எதன் வெளிப்பாடு? ஆண்டவரின் மீது வைத்த அந்த நீடிய பொறுமையினுடைய வெளிப்பாடு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகின்ற ஆவியின் கனி ஆகிய இந்த நீடிய பொறுமை. ஆகவே இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில அவசியம் காணப்பட வேண்டும், விளங்க வேண்டும். இரண்டாவது, ஜென்டில்னஸ் அல்லது தயவு. அதை இன்னும் ஒரு விதத்துல படிக்க வேண்டும் என்று சொன்னால்
அது பரிவு அல்லது கனிவு என்று சொல்லி நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தயவு இல்லை என்றால் பரிவு, இல்லை என்றால் கனிவு. இந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். இந்த எல்லாரிடத்திலும் கனிவாக நடந்து கொள்வது, எல்லாரிடத்திலும் பரிவோடு அவர்களை அணுகுவது, எல்லாரிடத்திலும் தயவாக வாழ்வது, இதை அநேக நேரத்தில் நாம் தவற விட்டு விடுகிறோம். அகெயின், கைண்ட்னஸ் இஸ் a characteristic of God. இந்த தயவு அல்லது பரிவு அல்லது கனிவு என்பது ஆண்டவருடைய ஒரு குணாதிசயம். இப்போ இந்த ஆவியின் கனி என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுது அடிப்படையாக இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது தேவனுடைய குணத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அவருடைய வித்து நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த விதை நமக்குள்ளாக இருக்கிறபடினால அது அந்த விதையினுடைய பண்பு, அதனுடைய கனி காணப்பட வேண்டும். அந்த கனி இப்படிப்பட்ட காரியங்களில, இந்த குணங்களில அந்த கனி காணப்பட வேண்டும். இந்த குணத்தின் அந்த கனியினுடைய ருசி, அந்த கனியினுடைய தன்மை இப்படிப்பட்ட காரியங்களில விளங்க வேண்டும். அப்போ தேவனிடத்துல தேவன் அவர் தயவுள்ளவராக இருந்தார் என்று சொல்லி நாம் எப்படி பார்க்கிறோம்? திரும்பவும் நம்முடைய ரட்சிப்பிற்கு அவருடைய தயவு இன்றியமையாததாக இருந்தது. நம்முடைய சன்மார்க்கமான வாழ்க்கையோ, நம்முடைய குடும்ப பாரம்பரியோ, சபையினுடைய பாரம்பரியமோ, அதெல்லாம் ரட்சிப்பிற்கு ஏதுவானவைகளே அல்ல. ஆண்டவருடைய தயவு. எபேசியர் 2வது அதிகாரத்தின் 6வது வசனத்துல அந்த தயவு தான் நம்மை மரித்து கிடந்த நம்மை உயிர்ப்பித்து அவரோடு கூட உட்காரும்படி செய்த மகா பெரிய தயவு. அவருடைய அந்த கனிவு, அவருடைய அந்த பரிவு. அதை என்ன வாசிக்கிறோம்? கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே, வேறொன்றுமல்ல, வேறொரு காரணமும் இல்லை. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் வைத்த அவருடைய தயவினால தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, உன்னதமான ஒரு அனுபவம். ரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டோம் என்பது மாத்திரமல்ல. அவர் என்ன செய்கிறார்? நம்மை கிறிஸ்துவுடனே கூட எழுப்புகிறார். அதே நேரத்துல அவரோட கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோட கூட உட்காரவும் செய்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்திலே வரும் பொழுது இவைகளெல்லாம் நம்முடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும். வெறுமனே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து விட்டு போவதல்ல கிறிஸ்தவம். இவைகளெல்லாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிய வேண்டும். இவ்விதமாகத்தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்கின்ற உணர்வு நமக்கு அவசியம். அவரோடே கூட அவர் என்னை எழுப்புகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலையில் அறையப்பட்டேன் என்று சொல்லி பவுல் கலாத்தியர் 2:20 கூறினார். அதை குறித்து படித்திருக்கிறோம். அதே நேரத்தில் அவரோடு கூட நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். அவரோட கூட உன்னதங்களிலே நாம் அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய நிலைமை மிக உயர்ந்த நிலைமை. தேவனோடு கூட அவரோடு கூட உட்காரும்படியாக செய்த அந்த அனுபவம் அவருடைய தயவினாலே நாம் கிடைக்க பெற்ற ஒரு பெரிய காரியம். இப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில, அவருடைய நடைமுறை வாழ்க்கையில, இந்த உலகத்தில வாழ்ந்திருந்த நாட்களிலே அவர் எல்லாரிடத்திலும் தயவுள்ளவராகத்தான் இருந்தார். யாரையும் அவர் கடிந்து கொண்டதாக நாம் பார்த்ததில்லை. யாரையும் அவர் ஒரு வித பரிவற்ற ஒரு மனநிலையில யாரிடத்திலும் அவர் கடினமாக நடந்ததாக நாம் வாசிப்பதில்லை. ஆனால் பரிசேயரிடத்தில் அவர் கடினமாக நடந்தார். ஏனென்றால் அவருடைய மாய்மாலத்தை அவர் கண்டித்தார். அவர்களிடத்துல கண்டிப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் தயவுள்ளவராக, கனிவானவராக வாழ்ந்தது போல நானும் நீங்களும் கனிவுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? அநேக நேரத்துல பாவத்துல விழுந்து கிடக்கிறவர்களை பார்த்து, பாவத்துல பலவிதமான தவறான காரியங்களில ஈடுபடுவர்களை பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல அன்பு செலுத்த நம்மளால முடிவதில்லை. அவர்களிடத்துல கனிவோடு அவர்களிடத்துல பேச நம்மால் முடிவதில்லை. ஏனென்றால் நம்முடைய கண்களுக்கெல்லாம் தென்படுவது அவருடைய பாவ செயல்கள், அவருடைய தாறுமாறான வாழ்க்கை. ஆகவே என்ன செய்கிறோம்? அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகிறோம். அவர்களோடு கூட கனிவாக ஒரு வார்த்தை பேச தவறி விடுகிறோம். நானும் நீங்களும் அப்படிதான் இருந்தோம். வெறுக்கப்பட வேண்டியவர்கள், ஒதுக்கப்பட வேண்டியவர்கள், தேவனுடைய பார்வையில அவ்வளவு கீழ்த்தரமான பாவ வாழ்க்கையை வாழ்ந்த நம்மை ஆண்டவர் சந்தித்தார். அவருடைய தயவினாலே சந்தித்தார். அவரோடு கூட எழுப்பினார். அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார செய்தார். அப்படியானால்
எனக்கும் அந்த பாவத்திலே கிடக்கின்ற சகோதரனோ சகோதரிக்கோ வித்தியாசமே இல்லை. ஆண்டவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அப்படியானால் அந்த கிருபையும் தயவும் அவர்களுக்கும் தேவை. அவர்களுக்கு அதை கூறுவது என்னுடைய பொறுப்பு. அதே நேரத்துல அப்படிப்பட்ட அந்த தயவற்ற ஒரு நிலைமை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மிடத்திலே காணப்படுகின்ற சுய நீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ் என்று சொல்கிறோமே, ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பாவம் என்று அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஒரு நீதி, சுய நீதி. நான் மற்றவர்களை காட்டிலும் நான் ஆவிக்குரிய விதத்திலே உயர்ந்தவன், மற்றவர்களை காட்டிலும் எனக்கு ஆவிக்குரிய அனுபவங்கள் உண்டு என்கின்ற அந்த நிலைமையில நான் மற்றவர்களை தரம் தாழ்த்தி பார்க்கின்ற அந்த பார்வை, அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுமே. ஆனால் நான் என்னிடத்துல தயவு உண்டு என்று சொல்லி நான் கூற முடியாது. அப்படியானால் அந்த ஆவியின் கனி என்னிலே இல்லை என்றுதான் நான் கூற முடியும். ஆகவேதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய கடைசி காலத்துல எழுதுகின்ற அந்த கடிதத்துல இந்த தயவினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர் கூறுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தின் 24வது வசனம். 2 தீமோத்தேயு 2:24 அவர் கூறுகிறார், ஆண்டவருடைய அடியான், நாம் எல்லாம் ஆண்டவருடைய அடியார்கள், அவருடைய அடிமைகள், அவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் அவருடைய அடிமைகள் என்று அர்த்தம். அப்படியானால் ஆண்டவருடைய அடியான் சண்டை செய்கிறவனாய் இருக்கக்கூடாது. இந்த சபைகளிலே இது கூறப்பட வேண்டிய ஒன்று. அங்கே ஆண்டவருடைய அடியாட்கள் உண்டு, ஆண்டவருடைய அடியான்கள் தான் அங்கே இருக்கிறார்கள் என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவர்கள் சண்டை செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அவர் கூறுகிறார், அவன் எல்லாரிடத்திலும் கனிவாய் நடந்து கொள்கிறவனாய், எல்லாரிடத்திலும் அவன் கனிவாய் நடந்து கொள்கிறவனும் போதிக்கும் திறமை உள்ளவனும் துன்பத்தை பொறுத்துக் கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். இந்த ஆவியின் கனியை இந்த இடத்துல அவர் கூறுகிறார். அந்த நீடிய பொறுமை, சாந்தம், இல்லை என்றால் கனிவு, இந்த குணங்களை ஆண்டவருடைய அடியானிடத்துல காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஏனால் இந்த தயவு நமக்கு அவசியம். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த தயவற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், சுயநீதி என்னிலே காணப்படுகிறது என்று சொன்னால், இந்த ராத்திரி வேளையை அதை சிலுவையிலே நாம் கொண்டு வர வேண்டும். சிலுவை அண்டையிலே அதை கொண்டு வந்து அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். இந்த 2 காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு தர வேண்டும். திரும்ப தர வல்லவர். அவரிடத்துல கேட்கும் பொழுது அவர் அதை தருவார். அடுத்தபடியாக நற்குணம், குட்னஸ், நற்குணம், இல்லை என்றால் நற்பண்பு என்று சொல்லி அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பவும் இது ஆண்டவருடைய குணம் தான். எல்லாமே இந்த குணங்கள் எல்லாம், இந்த ஆவியின் கனி எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறவைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போ தேவன் நற்குணசாலியாக காணப்படுகிறார். அவர் நல்லவராகவே காணப்படுகிறார். அவரிடத்துல தீமை என்பது ஒன்று இல்லை. சங்கீதம் 33:5 சங்கீதம் 33:5 அவர் கூறுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. காருண்யம் என்கின்ற வார்த்தைக்கு நன்மை என்கின்ற இனியொரு அர்த்தம் உண்டு. கர்த்தருடைய பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. ஆங்கிலத்துல the earth is full of the goodness of the Lord என்று சொல்லி வாசிக்கிறோம். பூமி முழுவதும் ஆண்டவருடைய நன்மையினால் நிறைந்திருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம்? எவ்விதமாக இந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில விளங்கிற்று? ஏற்கனவே பார்த்தோம். அந்த நீடிய பொறுமை அது நம்முடைய ரட்சிப்பிலே விளங்கிற்று என்று சொல்லி பார்த்தோம். ஆண்டவருடைய தயவு அதுவும் நம்முடைய ரட்சிப்பிற்கு ஏதுவாக அது காணப்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். அப்படியானால் ஆண்டவருடைய இந்த நன்மை, இந்த நற்குணம் எவ்விதமாக நம்முடைய ரட்சிப்பிற்கு பயனுள்ளதாக இருந்தது? சங்கீதக்காரன் அதற்கான பதிலை தருகிறார். சங்கீதம் 25:8 சங்கீதம் 25:8 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். இது ஆண்டவருடைய குணம். அவர் நல்லவர், அவர் உத்தமர். அடுத்த வார்த்தை கவனிங்க, ஆகையால் therefore, அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் உத்தமராக இருக்கிறார். ஆகவே அவர் என்ன செய்கிறாரா? பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். அருமையானவர்களே, நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து வேதத்தை திறந்து படித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த நித்திய ஜீவனுக்கான வழியை, நானே வழி என்று சொன்னாரே ஆண்டவர், அந்த வழியை நமக்கு காண்பித்தவர் ஆண்டவர். ஏன் காண்பித்தார்? அவர் நல்லவர், அவர் உண்மை உள்ளவர், உத்தமர். ஆகவே என்ன செய்கிறார்? நம்மிடத்துல அவர் அந்த வழியை காண்பித்து தவறான பாதையிலே சென்று கொண்டிருந்த நம்மை திசை திருப்புகிறார். அவருக்கு நேராக திருப்பி, நானே வழி என்று சொன்ன ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவர் உதவி செய்கிறார். காரணம், அவர் நல்லவர், அவர் நல்லவர். அப்படியானால்
அவர் நம்மிடத்துல அந்த நற்குணத்தை எதிர்பார்க்கிறார். அந்த ஆவியின் கனியாகி அந்த நற்குணம் நம்மளே விளங்க வேண்டும். எப்படி இது விளங்க வேண்டும்? ஒருவேளை நற்குணம் என்று சொல்லும் பொழுது, அவர் பூரண சற்குணராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பூரண சற்குணராய் இருங்கள் என்ற அந்த மலைப்பிரசங்கத்தில் அவர் கூறினாரே, அப்படியானால் ஆண்டவரை போல என்னுடைய வாழ்க்கையில நான் மாற வேண்டும். அந்த நற்குணங்கள் என்னிலே விளங்க வேண்டும். இது மற்றவர்கள் நம்மிலே காண வேண்டும். இந்த குணத்தை மற்றவர்கள் காண வேண்டும். எப்பொழுதுமே இந்த 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 ஒரு கனியை மற்றவர்கள் சுவைக்கும் பொழுதுதான் அதனுடைய ருசியை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஒரு கனி இருக்கிறது, அதை கனி எடுத்து நாம் புசிக்கும் பொழுது அதனுடைய ருசியை நாம் அனுபவிக்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற இந்த ஆவியின் கனி, அதனுடைய ருசி மற்றவர்களால் அனுபவிக்க, இல்லையென்றால் மற்றவர்கள் அதை குறித்து நன்றியோடு, இல்லை என்றால் அது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ரோமாபுரியில இருந்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில இந்த குணம் இருந்ததை பவுல் அதற்காக நன்றி செலுத்துகிறார். ரோமர் 15வது அதிகாரத்தின் 14வது வசனம், ரோமர் 15:14 அவர் கூறுகிறார், என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்கள். அழகான வார்த்தை, நற்குணத்தினால் நிறைந்தவர்கள் என்று உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். He was convinced, Paul was convinced that they were full of goodness. நம்மை குறித்து கூற முடியுமா? நம்மை குறித்து யாராவது ஒரு கூற முடியுமா? I am convinced brother, I am convinced sister that you are full of goodness. ஒரு முறையாவது யாராவது அப்படி பேசியிருக்காங்களா நம்மை குறித்து? யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவருடைய அந்த ஆவியின் கனி நம்மிடத்துல விளங்க வேண்டும். இந்த ஆவியின் கனியை குறித்து யாருமே பேசுவதில்லை, யாருமே அதற்கு முக்கியத்துவத்தையும் கொடுப்பதில்லை. I praise God for the small group. ஆவியானவர் இந்த சிறு கூட்டத்தை தெரிந்திருக்கிறார். ஆவியின் கனியை குறித்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம் மீது வைத்த தயவு, அவர் மீது வைத்த அன்பு, அவர் நம் மீது வைத்த அந்த நற்பண்பு, இன்று நாம் அதை கற்றுக்கொள்கிறோம். அப்படியானால் அருமையான போதகரமா ஜெபித்தது போல கேட்கிறவர்களாக அல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிறவர்களாக மாற வேண்டும் என்கின்ற விருப்பம் ஆண்டவருக்கு இருப்பதனாலே தான் இன்றைக்கு ஆண்டவர் எதை குறித்து நம்மோடு கூட பேசுகிறோம். அப்படியானால் இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த நற்குணத்தை ஆண்டவர் என்னிலே பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்க வேண்டும். அப்படியானால் பிறரோடு இருக்கின்ற உறவுகளில இந்த நீடிய பொறுமை நமக்கு அவசியம். அதே நேரத்துல ஆண்டவர் அந்த தயவு, ஆண்டவர் நம்ம மீது வைத்த அந்த தயவு நம்மிலே காணப்பட வேண்டும். அதே நேரத்துல நற்குணம் நம்மிலே அவசியம். இவைகள் இல்லை என்று சொன்னால் ஆவியின் கனியை பெற்றிருக்கிறோம் என்று நாம் கூறிவிட முடியாது. அப்போ இந்த மூன்று காரியங்களையும் ஒன்றாக நாம் இணைத்து பார்க்க வேண்டும். முதலாவது தேவனோடு கூட சம்பந்தப்பட்டவைகள், அவைகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம். அடுத்தது நீடிய பொறுமை, தயவு, நற்குணம். இந்த மூன்று விட்டு அடுத்த மூன்றை குறித்து அது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சம்பந்தப்பட்டது. தேவனோடு, பிறரோடு, என்னோடு. அப்படியானால் கடைசியாக பார்க்கக்கூடிய இந்த மூன்று குணாதிசயங்கள், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்மிலே இது காணப்பட வேண்டியது. அப்படியானால் முதலாவது விசுவாசம், ஃபெய்த். இது ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது வெறும் விசுவாசம் என்கின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் அல்ல, மாறாக இட் டாக்ஸ் அபவுட் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை. இதை குறித்துதான் அந்த வார்த்தை கூறுகிறது. விசுவாசம் என்பதை வெறுமனே ஃபெய்த் என்ற அந்த கோணத்திலே பாராதபடி உண்மைத்தன்மை, உண்மை உள்ளவர்களாக வாழ்வது என்பதை, உண்மை உள்ளவர்களாக இருப்பது, உண்மை உள்ளவர்களாக வாழ்வது. அப்படியானால் தேவனுக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், பிறருக்கு நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும், எனக்கு நானே உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அநேக நேரத்துல விசுவாசிகள் என்று சொல்லி நாம் அழைத்துக் கொள்கிறோம், நம்மிலே நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ தவறிவிடுகிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக ஒருவேளை முகமூடி அணிந்து மற்றவர்களுக்கு நான் உண்மையுள்ளவனை போல நான் நடிக்க முடியும். ஆனா என்னுடைய உள்ளம் என்னை குற்றவாளி என்று தீர்க்கவில்லை என்று சொன்னால்
அதை காட்டிலும் ஒரு தெளிந்த மனசாட்சி நமக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஃபேக்கல்டி என்று சொன்னால் தட் இஸ் த கான்சியஸ். நம்முடைய கான்சியஸ்னஸ் தான் நம்முடைய அந்த மனசாட்சி. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. அப்படியானால் நாம் மனசாட்சிக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனதிற்கு நமக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போ அந்த உண்மை தன்மையை தான் ஆண்டவர் இங்கே ஆவியின் கனியாக கூறுகிறார். இது ஒரு கிறிஸ்தவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மிக அத்தியாவசியமான ஒரு காரியம். உண்மை தன்மை. அப்படியானால் வேதத்துல ஆண்டவர் இந்த உண்மை தன்மையை குறித்து என்ன கூறுகிறார்? யாரை குறித்தாவது ஆண்டவர் யாரையாவது இந்த உண்மை தன்மையின் அடிப்படையில அவர்களை பாராட்டி இருக்கிறாரா என்று சொல்லி பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 12வது அதிகாரத்தின் 7வது வசனம். எண்ணாகமம் 12:7. அங்கே அருமையான ஒரு வார்த்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். என்ன கூறுகிறார்? என் தாசனாகிய மோசேயோ, அவருடைய தாசன், நானும் நீங்கள் அவருடைய தாசியர்கள். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். What a beautiful certificate from God. இந்த ஒருவேளை உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் விதமாக கூற முடியுமா என்பதுதான் கேள்வி. அந்த மோசேயோ என்கின்ற இடத்துல நம்முடைய பெயரை கொஞ்சம் போட்டு பார்ப்போமே. நம்முடைய பெயரை போட்டு பார்ப்போம். என் தாசனாகிய அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். பழைய ஏற்பாட்டில் இப்படி வாசிக்கிறோம் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் அதே மனிதனை குறித்து எபிரேயருக்கு எழுதின அந்த நிருபத்தின் ஆக்கியோன் 3வது அதிகாரத்திலே 2வது 5வது வசனங்களிலே இதை திரும்பவும் கூறுகிறார். எபிரேயர் 3வது அதிகாரம் 2-5 வசனங்கள். அங்க என்ன வாசிக்கிறோம்? மோசே தன்னுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தன்னை ஏற்படுத்தினதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். கடந்து போய்விடக்கூடாது இந்த வார்த்தையை. நல்லா கவனிங்க. அது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அந்த நிருபத்தின் ஆக்கியோன் எழுதும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மை தன்மையை யாரோடு கூட ஒப்பிடுகிறார்? மோசையோடு கூட ஒப்பிடுகிறார். அமேசிங்ல. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து இப்படி கூறுகிறார் என்று சொன்னால் அது அந்த மனிதன் எந்த அளவிற்கு உண்மையுள்ளவராக இருந்தார் என்பதனுடைய அடையாளம் அது. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு, பிதாவானவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இது மிக மிக அவசியம். நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள். நாம் உண்மை தன்மை நிறைந்தவர்களாக வாழ வேண்டும், உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும். 5வது வசனத்துல திரும்ப அவர் கூறுகிறார், சொல்ல போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய், வேலைக்காரனாய், அதுதான் அவருடைய அர்த்தம். பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹவுஸ் ஹோல்ட் எங்கு என்று சொல்லும் பொழுது he talks about the people of God. தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய கூட்டம், தேவனுடைய பிள்ளைகளினுடைய கூட்டம். ஏனால் ஆண்டவருடைய பணிவிடைக்காரனாய், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும், நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரை அதிகமாக விரும்புகிறார். இன்று ஒரு மிக வருத்தத்திற்குரிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஊழியர்கள் என்று மட்டும் நான் சொல்ல விரும்பவில்லை, விசுவாசிகள் இடத்திலும் உண்மை தன்மை குறைவுபட்டு கிடக்கிறது. நம்பி கொடுக்க முடிவதில்லை. ஒரு வேளையும் இவர் நன்றாக செய்வார், இவனை நம்பி இந்த பொறுப்பை நான் கொடுக்க முடியும் என்று சொல்லி கொடுக்க முடிவதில்லை. பண விஷயங்களிலே உண்மைத்தன்மை காணப்படுவதில்லை. ஆகவே இதெல்லாம் கிறிஸ்துவின் பெயரை நான் தரித்து கொண்டு கிறிஸ்தவன் என்று கூறிக்கொண்டு உண்மையற்றவனா என்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதையெல்லாம் இன்று யாருமே போதிப்பதில்லை, போதிக்க தவறி விடுகிறார். எப்படியாகிலும் ஊழியத்தின் பேரில பணத்தை சம்பாதிப்பதுதான் இன்று குறிக்கோளாக மாறிவிட்டது. ஊழியம் ஒரு வியாபார பொருளாக மாறிவிட்டது, இங்கே அங்கு உண்மைத்தன்மை கிடையாது. ஆண்டவர் எவ்வளவாக வேதனைப்படுவார் தெரியுமா? அவருடைய நாமத்தை சொல்லி, அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்லி, எனக்கு நான் சேமத்தை ஏற்படுத்தி கொண்டே வாழ ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னால் ஆண்டவரால் இப்படி நற்சாட்சி பெற முடியாதே. மோசே அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும்
உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் இது எவ்வளவு முக்கியம் என்பதை பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது அதை குறித்து எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தின் 2வது வசனம். மேலும் உக்ரானக்காரர், நானும் நீங்களும் உக்ரானக்காரர்கள், ஆண்டவருக்கு கணக்கு புவிக்க வேண்டியவர்கள். உக்ரானக்காரர்கள் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமா. It is required of a steward that a man be found faithful. அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பது அவனுக்கு அவசியம். இந்த காரியத்தை தான் ஆண்டவர் தன்னுடைய அந்த தாளந்துகளின் ஓமையிலே அவர் கூறுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் அதை நாம் வாசிக்கிறோம். அப்போது அவர் என்ன கூறுகிறார்? அந்த வேலைக்காரனை அவர் பாராட்டுகின்ற வார்த்தைகள் நல்லது, உண்மையும் உத்தமமுமான வேலைக்காரனே என்று சொல்லி, ஊழியக்காரனே என்று சொல்லிதான் அவர் அழைக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறவைகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நேர்மையற்ற, நம்பிக்கையற்ற, உண்மையற்ற வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையே கொண்டு வர முடியாது. அப்படியானால் இந்த உண்மையுள்ளவர்களாய் நாம் வாழ்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அநேக நேரத்துல ஊழியத்திற்கான தகுதி என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படும் பொழுது, அந்த தகுதி நம்முடைய தாளந்துகளோ, நம்முடைய படிப்போ, இல்லையென்றால் நம்முடைய திறமைகளோ அல்ல. ஒருவன் தேவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று சொன்னால் ஆண்டவருக்கு அவன் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் தகுதி, அதுதான் தகுதி. எப்படி இதை கூறுகிறேன்? 1 தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 12வது வசனம், 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் அவர் கூறுகிறார், தன்னை குறித்து அவர் கூறுகிறார். பவுல் கடைசியாக தன்னுடைய ஆவிக்குரிய குமாரனுக்கு அறிவுரை கூறும் பொழுது கூறுகிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கவனியுங்கள், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். Can you and I say this, the end of our life journey? இந்த வாழ்க்கையின் பயணத்தின் முடிவில இவ்விதமாக நானும் நீங்களும் சாட்சி கூற முடியுமா? என்னை இம்மட்டுமாக பலப்படுத்தின ஆண்டவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை அவர் எனக்கு தந்திருக்கிறார், ஆகவே நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் என்று சொல்லி நானும் நீங்களும் கூற முடியுமே. ஆனால் அதை காட்டிலும் ஆசீர்வாதமான நிலைமை ஒன்றும் இல்லை. அப்படியானால் என்னை பொறுத்த மட்டும் நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். மனுஷர் முன்பாக நான் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். எனக்கு நானே, என்னிலே நானே உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். இதை ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட உண்மை உள்ளவனை ஆண்டவர் அவர் அதற்கான வெகுமதியை தருகிறார். ஒருவேளை அந்த தாளந்துகளின் ஓமையில நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார், அந்த ஓமையை சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரத்தின் 10வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. இதுதான் ஆண்டவர் தருகிற கட்டளை. ஏதோ ஒரு சில நாட்களுக்கு அல்ல, ஒரு சில காலங்களுக்கு அல்ல, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். இதுதான் நம்முடைய ஆசை. ஆண்டவரை சந்திக்க போகிறோம். ஆண்டவர் மகிமையோடு வரப்போகிறார். அப்படி மகிமையோடு வரும் பொழுது நானும் நீங்களும் அவரை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கும் பொழுது அவர் ஜீவ கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். எதன் அடிப்படையில? என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற உண்மை தன்மையின் அடிப்படையில. அதே நேரத்தில் இது நம்முடைய குணாதிசயமாக காணப்பட வேண்டும். ஒரு வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்தின் 14வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17:14 வாசிக்கிறோம், அவரோடே கூட இருக்கிறவர்கள், நானும் நீங்கள் அவரோடு கூட இருக்கிறவர்கள், அவரோடு கூட நடக்கிறவர்கள். இதுதான் ஐக்கியம். ஃபெலோஷிப் என்று சொல்வது அதுதான். அன்றாட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில அவரோடு கூட நடக்கின்ற அனுபவம், அவரோடு கூட ஐக்கியமாயிருக்கின்ற அனுபவம். இந்த அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும், நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும். You are called and chosen and predestined. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமா இருக்கிறார்கள். இதுதான் அடையாளம். ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம் இதுதான். By calling, by choice and by faithfulness.
நாம் தொடர்ந்து இந்த உண்மை தன்மையில வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கேள்வி என்ன தெரியுமா? இந்த ராத்திரி வேளையில ஆண்டவருக்கு நான் எவ்வளவு தூரம் உண்மையுள்ளவனாக இருக்கிறேன்? ஆண்டவரனை குறித்து என் தாசனாகி இவன், என் தாசியாகி இவள் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்வாரே. ஆனால் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்காகத்தான் ஜீவ கிரீடம் நமக்காக ஆயத்தமாக இருக்கிறது. இது ஆவியின் கனி. அடுத்தது சாந்தம், மீக்னஸ். சாந்தம் என்றால் என்ன? ஒருவேளை நம்ம அந்த மலை பிரசங்கத்தின் போது அந்த பாக்கிய வசனங்களை நம்ம தியானித்தோம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாம் படித்தோமே. அதுல மிக விரிவாக நாம் படித்தோம். ஆகவே சாந்த குணம் என்று சொல்லும் பொழுது அதற்கான விளக்கம் என்று எவ்விதமாக நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாதபடி எந்த ஒரு காரியத்தையும் அமைதியோடு அதை அணுகுகின்ற முறை. இல்லை என்றால் அதற்கு இன்னொரு விளக்கம் எப்படி தரப்படுகிறது என்று சொன்னா, meekness is the gentleness of the strong whose strength is under control. அதாவது சக்தி வாய்ந்த, பலம் வாய்ந்த ஒருவனுடைய அந்த சக்தி அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருப்பது என்பது அர்த்தம். இல்லை என்றால் the gentleness of the powerful whose power is under control. மிக அதிகாரம் படைத்த ஒரு மனிதன், அந்த அதிகாரம் அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறது. அது அதிகாரம் தலைவிரித்து ஆடுவதில்லை. இல்லை என்றால் அவனுடைய பலம் மற்றவர்களை நசுக்குவதற்காக பயன்படுத்தாதபடி அது அவனுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இருக்கிறது. அப்படியானால் மீக்னஸ் இஸ் நாட் அ வீக்னஸ். அது ஏதோ சாந்த குணம் உள்ளவனாக ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய இயலாமை, அவனுடைய அவனுடைய பலவீனம் என்று சொல்லி நாம் எடுத்துவிட முடியாது. சாந்த குணம் உள்ளவனாய் ஒருவன் வாழ்கிறான் என்று சொன்னால் அதனுடைய பலம். அப்படிதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலத்தை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிறார். என்னுடைய சுய பலத்தினால எந்த விதத்திலும் நான் இப்படி சாந்த குணம் உள்ளவனாய் வாழ்ந்து விட முடியாது. அப்படியானால் இந்த சாந்த குணத்தை குறித்து வேதம் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? நீதிமொழிகள் 16:32 பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். இந்த வார்த்தைகளெல்லாம் நமக்கு அவசியம். இவைகளெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலவானை காட்டிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். அதே நேரத்துல இந்த சாந்த குணத்தை குறித்தும் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய சாந்த குணத்தை அவர் அங்கே மேன்மைப்படுத்தி பேசுவதை பார்க்கிறோம். திரும்பவும் எண்ணாகமத்துக்கு வருவோம். எண்ணாகமம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம் மோசை குறித்து தான் அவர் கூறுகிறார். எண்ணாகமம் 12:3 மோசை ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். மோசை எப்படிப்பட்டவன்? பலம் வாய்ந்தவன். கொலை செய்யக்கூட அந்த மனிதனுக்கு பயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கொலை செய்த ஒரு மனிதன், அவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதன், அங்கே ஆரோனும் மிரியாமும் எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசே திருமணம் செய்து கொண்டதினால அவரை குறித்து தாறுமாறாக பேசிவிட்டார்கள். அந்த மனிதனை குறித்து தேவையில்லாதபடி பேசிவிட்டபடினால அந்த சூழ்நிலையில தான் தேவன் இந்த வார்த்தையை எழுதுகிறார். மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் அவன் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான் என்று சொல்லி. அதே நேரத்துல இந்த சாந்த குணம் என்பது ஆண்டவருடைய குணம். இதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 11:28-30 வரைக்கும் மிகவும் தெரிந்த வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள். அந்த வசனத்துல முடிவில் அவர் என்ன கூறுகிறார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியானால் இந்த ஆண்டவருடைய அந்த சாந்த குணம் என்னிலே காணப்பட வேண்டும். அது அவர்களே வெளிப்பட்டுச்சு. ஒருவேளை அந்த ஏசாயா 53வது அதிகாரத்தின் 7வது வசனத்துல அவர் எவ்விதமாக நொறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவராக இருந்தார். அவர் தன்னுடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்பட கொண்டு போகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருந்தார். தன்னை மயிர் கத்திரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தன்னுடைய வாயை திறவாதிருந்தார். அங்கு அமைதியாக இருந்தார். பலம் வாய்ந்தவர்.
பலம் வாய்ந்தவர். ஆனால் அந்த பலத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்தார். இது சாந்த குணம். இது சாந்த குணம். 1 பேதுரு அதே நேரத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்துல அவர் பிலாத்துவுக்கு முன்பாக நிறுத்தப்படுகிறார். 12-14 வசனங்களில அந்த பிலாத்தின் முன்பாகவும் அவர் வாய்த்திரவாது இருந்தார். அந்த சாந்த குணத்தை அங்கே வெளிப்படுத்தினார். பேதுரு அதை குறித்து கூறுகிறார். ஒருவேளை பேதுரு அந்த காட்சியை அவர் பார்த்திருக்க முடியும். அந்த அரண்மனையில அவர் நின்றிருந்த பொழுது பிலாத்தின் முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறுத்தப்படும் பொழுது ஒருவேளை அவர் கவனித்திருக்க முடியும். ஆகவே அவர் கூறுகிறார், அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடுகிற பொழுது பயமுறுத்தாமலும் நியாயத்திற்கு செய்கிறவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். இதுதான் ஒரு சாந்த குணம் உள்ளவருடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய பண்பு. அப்படியானால் எவ்விதமாக இந்த சாந்த குணம் என்று விளங்க வேண்டும்? தன்னுடைய அதிகாரத்திற்காகவும் தன்னுடைய உரிமைக்காகவும் அவன் போராடுகிறவன் அல்ல. அதே நேரத்துல சாந்த குணம் உள்ள ஒரு மனிதன் மற்றவர்கள் தன்னை குற்றப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் தன்னை பலவிதமான வசை மொழிகளினாலே தன்னை வையும் பொழுது அதனால அவன் பாதிக்கப்படுவதில்லை. ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறான். எந்த விதத்திலும் அது அவனை பாதிக்க முடியாதபடி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிலைமை. அதே நேரத்துல சாந்த குணம் உள்ள மனிதன் மற்றவர்களை பழிவாங்க யோசிக்க மாட்டான். பழிவாங்குதல் ஆண்டவருக்குரியது என்பதை அறிந்து ஆண்டவருடைய கரத்துல அதை விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதன். அதே நேரத்துல சாந்த குணம் உள்ள மனிதன் தன்னுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டான். தன்னுடைய விருப்பம் அது ஆண்டவருடைய சித்தத்தின்படி நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதை ஆண்டவருடைய கரத்துல விட்டு கொடுக்கின்ற மனம் அவனிலே காணப்படும். அந்த சாந்த குணத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் ஆவியின் கனியாக நம்மளை வெளிப்பட வேண்டும். அப்படியானால் இந்த தனிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற இந்த சாந்த குணத்திற்கு ஆண்டவர் தருகிற வெகுமதி என்ன தெரியுமா? ஏற்கனவே அந்த பாக்கிய வசனத்துல படித்தோமே, மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆவிக்குரிய விதத்துல அநேகரை கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாக மாற்றுகின்ற அந்த பணியை இந்த பூமியிலே அவர்கள் செய்வதனால அவர்கள் பூமியை கர்த்தருக்கென்று சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக மாறுகிறார்கள். உண்மையுள்ளவர்களாக வாழும் பொழுது ஆண்டவர் மாற்றப்படுகிறோம். ஆசீர்வாதமான ஒரு நிலைமை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படியானால் அடுத்தபடியாக கடைசியாக அவர் கூறுகின்ற ஒரு குணம், நம்மிலே காணப்பட வேண்டிய ஒரு குணம் இச்சை அடக்கம், செல்ஃப் கண்ட்ரோல். ஆங்கிலத்துல அது செல்ஃப் கண்ட்ரோல் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இது ஒரு விதமான ஒரு சிந்தனையை நமக்கு கொண்டு வரும். என்னுடைய சுய கட்டுப்பாடு என்று சொல்லி ஒருவேளை நாம் அதை புரிந்து கொள்வோம். ஆனால் அதுல கொஞ்சம் தவறுதல் ஏற்பட்டு விட முடியும். எப்படி என்றால், என்னுடைய பலத்தினாலே என்னை நான் கட்டுப்படுத்திக் கொள்கிறேன், அதுதான் சுய கட்டுப்பாடு என்று சொல்லி நாம் புரிய முடியும். ஆனால் இச்சை அடக்கம் என்கின்ற வார்த்தை இன்னும் சிறந்ததாக அது காணப்படுகிறது. தமிழிலே அந்த மொழிபெயர்ப்பு நல்லதாக காணப்படுகிறது. செல்ஃப் கண்ட்ரோல், இச்சை அடக்கம். அப்படியானா இந்த இச்சை அடக்கம் என்று சொல்லும் பொழுது பலவிதமான கவர்ச்சிகள் வரும் பொழுது அதை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்பது மட்டும் கிடையாது. அதனுடைய அர்த்தம், பரிசுத்த ஆவியானவரால் நான் முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்பதுதான். அவ்விதமாகத்தான் நான் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவருடைய ஆவியின் கனியாகி இந்த இச்சை அடக்கம் என்னிலே எப்பொழுது அது செயலாற்ற முடியும், எப்பொழுது அது பயனுள்ளதாக மாற முடியும்? ஆவியானவர் என்னை முற்றிலுமாக ஆட்கொள்ளும் பொழுது, முழுமையாக என்னுடைய மாம்சம் முழுமையும் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் வரும் பொழுது, என்னுடைய சித்தம் முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழ் வரும் பொழுது, நான் அவரால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறேன், அவரால் ஆளுகை செய்யப்படுகிறேன். ஆகவே நான் என்னுடைய எல்லா விதமான ஆளுகையும் அவருக்குள்ளாக கொண்டு வரும் பொழுது நான் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். அதைதான் நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தின் 32வது வசனத்துல, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். கான்கரிங் ஒன் செல்ஃப், நம்முடைய மனது கட்டுப்படுத்தப்பட்ட ஒன்றாய் காணப்பட வேண்டும். அது தான் விரும்பின காரியங்களை செய்வதற்கு
இடமளிக்க கூடாதபடி அந்த மனது ஆண்டவரால் கட்டுப்படுத்தப்படும் பொழுது நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து விட முடியும். அதைதான் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 25, 27வது வசனத்துல பவுல் கூறுகிறார். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆகவே நமக்கு ஒரு இலக்கு உண்டு. நாம் அழிவில்லாத ஒரு ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கான அந்த 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 பந்தயத்துல நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அவர் கூறுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போய்விடாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி அதை கீழ்ப்படுத்துகிறேன். அது புதிய மொழிபெயர்ப்புல ரொம்ப அழகா இருக்கு. நான் என் உடலை கடும் பயிற்சிக்கு உட்படுத்தி அதை அடிமையாக்குகிறேன். கீழ்ப்படுத்துகிறேன் என்றால் வசப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம். பிறருக்கு அருட்செய்தி அறிவிக்கும் நானே அதன் பலனை பெற தகாத வண்ணம் அபாத்திரன் என்று தள்ளிவிடாதபடிக்கு ஒதுக்கப்படாதபடிக்கு இவ்வாறு செய்கிறேன் என்று சொல்லி அவர் கூறுகிறார். இந்த இச்சை அடக்கம் என்னிலே எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, வெறும் மாம்சத்தின் அந்த அந்த என்ன சொல்லலாம், அந்த பாலியல் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மட்டும் என்னுடைய சரீரத்தை நான் இச்சை அடக்கத்திற்கு கொண்டு வருகிறேன் என்று நான் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் ஏன் அதை கூறுகிறேன் என்று சொன்னா, மாம்சத்தின் கிரியைகள் என்று வாசித்தோமே அந்த 19வது வசனத்துல, அந்த மாம்சத்தின் கிரியைகளான விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், இவைகளுக்கு தான் இச்சை அடக்கம் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இல்லை என்று சொன்னால் நான் இச்சை அடக்கத்தோடு கூட இருக்கிறேன் என்ற அர்த்தம் அதல்ல. தொடர்ந்து அந்த பகுதியை நாம் வாசிக்கும்போது அங்க என்னென்ன வருகிறது? விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், இவைகளெல்லாம் அடக்கப்பட வேண்டியவைகள். இவைகளெல்லாம் இந்த 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 பொறாமை, எரிச்சல், கோபம், சினம், இந்த காரியங்களிலும் என்னுடைய வாழ்க்கையில இச்சை அடக்கம் உள்ளவனாய் காணப்பட வேண்டும். இவைகளெல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவைகள். மாம்சத்தின் கிரியைகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டியவைகள். அவைகள் கட்டுப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் ஒருவேளை நான் ஆவியின் கனியை பெற்றிருக்கிறவன் என்று சொல்லிவிட முடியாது. ஆகவே இந்த 9 வகையான குணாதிசயங்கள், ஆவியின் பண்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவசியம். தேவனோடு இருக்கின்ற அந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் அந்த நீடிய சாந்தம், தயவு, நற்குணம், அப்புறம் விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இவைகளுக்கு விரோதமாய் எந்த ஒரு பிரமாணமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறுகிறார். ஆகவே பவுல் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிற இந்த ஆவியின் கனியை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ வேண்டும். இது நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வாஞ்சியாக மாற வேண்டும். ஏதோ நற்குணத்தை மட்டும் பெற்றுக்கொள்கிறேன், சாந்தத்தை மட்டும் பெற்றுக்கொண்டா போதும், நற்குணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டால் போதும் என்பது அல்ல. இது முழுமையான ஒரு கனி. இந்த கனியினுடைய எல்லா குணாதிசயங்களும் நம்மளே காணப்பட வேண்டும். ஆகவே இந்த ராத்திரி வேளையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இதை நாம் எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்துல உண்மையாக இதை வாஞ்சிக்கிறோம் என்பதை பொறுத்துதான் இந்த ஆவியின் கனி மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாறும். ஆகவே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். எந்தெந்த பகுதியிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். ஆகவே எந்தெந்த பகுதியிலே நான் குறைவுள்ளவனாயிருக்கிறேன் என்று சொல்லி எனக்கு தான் தெரியும். ஆகவே இந்த ராத்திரி வேளையில அவைகளை நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மிலே இந்த ஆவியின் கனியை பெருக செய்ய ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து சமர்ப்பிப்போம், ஜெபிப்போம். கிருபை மிகுந்த எங்கள் பரமபிதாவே, இந்த அருமையான நாளின் இரவு வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து உடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே சகல விதமான ஆண்டவரே கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருக்கும் பொழுது அவைகளை நாங்கள் ஆண்டவரை உணர்ந்து ஆவியானவர் இந்த காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம் சுவாமி. நீர் விரும்புகின்ற இந்த ஆவியின் கனி தலைவணங்கி இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பூரணமா விளங்கட்டும் சுவாமி. அதற்கு தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் நீர் மாற்றும்படியாய் உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். எங்களிலே அந்த அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக தாரும் சுவாமி.
இது இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிற அநேகர் உண்டு ஆண்டவரே. இவர்களுக்கு நாங்கள் இதை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மற்றவர்களோடு கூட பழகுகின்ற அந்த பழக்கத்துல எங்களிலே நீடிய பொறுமையும் தயவையும் ஆண்டவரே நீர் அதிகமாக அந்த நற்குணத்தையும் எங்களிலே நீர் உருவாக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உண்மையுள்ளவர்களாக, சாந்தமுள்ளவர்களாக, இச்சை அடக்கத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. இவர்களெல்லாம் சாத்தியம் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் கூறுவோமையானால், ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில நீர் விளங்க செய்ய வல்லவர் என்று சொல்லி நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆகவே இந்த ராத்திரி வேளையிலே நீர்களோடு கூட தொடர்ந்து பேசும் உடைய வார்த்தைகளோடு கூட ஆண்டவரே இந்த இரவு வேளையிலும் வருகின்ற நாட்களிலும் ஆண்டவரை தொடர்ந்து கிரியை செய்ய எங்களை தாழ்மையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி ஆண்டவரே. விருப்பத்தோடு ஆண்டவரே அவர்கள் வருகிறார்களே, ஒவ்வொரு பாட வேளையும் ஆவலோடு குறித்த நேரத்திலே வந்து வேதத்தை திறந்து உடைய சமூகத்திலே காத்திருக்கிற இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலும் ஆண்டவரே நீருடைய ஆசீர்வதித்து ஆண்டவரே உடைய வார்த்தையின் மீது இவர்கள் கட்டப்பட்டு உண்மையிலே வேர்கொண்டவர்களாக ஆண்டவரே உண்மையிலே நிலைத்திருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனளிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ள எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.